இங்க விஜயா, பார்வதி அது மட்டும் இல்லாம ரோகிணி, மனோஜ் மத்த எல்லாருக்குமே கரண்ட் அடிச்சிருது. அந்த நேரத்துல எப்படியாவது இவங்கள காப்பாத்தணுமே அப்படிங்கிறதுக்காக பூரிக்கட்டை எடுத்து விஜயாவோட கையில நச்சுன்னு ஒரு அடிய போட்டு அவங்க எல்லாருமே மீனா காப்பாத்திடுறாங்க. அதுக்கப்புறம் விஜயாவுமே பயங்கர ஷாக்கோட பூரிக்கட்டையோட நிக்கிற மீனாவை பார்த்து பயந்துகிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லப்போனா அந்த கரண்ட்ல இருந்து காப்பாத்தினதே மீனா தான். என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இந்த மாதிரி உங்களை தெரியாம அடிச்சிட்டேன். சரி உங்க எல்லாரையுமே காப்பாத்துறதுக்கு தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மீனாவுமே சொல்றாங்க. அதே நேரம் இந்த பக்கம் கரண்ட் அடிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டு இருக்க ஒவ்வொருத்தருமே பரவாயில்ல மீனா, நல்ல வேலை நீ உங்க அத்தையோட கையில கட்டை எடுத்து போட்டதுனால தான் இன்னைக்கு நாங்கெல்லாம் உயிர் பொழைச்சோம். இல்லைன்னா அவ்வளவுதான், நாளைக்கு எல்லாம் போஸ்டர்ல வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே இந்த பக்கம் விஜயாக்குமே பயங்கரமா பயம் வர ஆரம்பிக்குது. அப்ப மனோஜி ரோகிணி தனியா கூட்டிட்டு போயிட்டு எனக்கு நம்ம நீங்க சொன்னது உண்மைதான் போல இருக்கு, யாரோ நம்மளோட தொழிலும் அது மட்டும் இல்லாம என்னோட உயிருக்கும் ஆபத்து வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சூனியம் பண்ணியிருக்காங்க. இது எப்படியாவது எடுத்தாகணும். அந்த ஜோசியர் சொன்ன மாதிரி ஒரு கோயிலை பார்த்து நம்ம கண்டிப்பா அந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம், கூடிய சீக்கிரம் அந்த பரிகாரத்தை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டவன மனோஜுமே இப்பதாம்மா நான் சொல்றது நீ கேட்க வர, தயவு செஞ்சுமா கொஞ்சம் சீக்கிரமா இந்த பரிகாரத்தை நம்ம முடிச்சுட்டு நம்ம மேல எந்த பிரச்சனையும் இல்லாம பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராங்க. அதே நேரத்தில் இந்த பக்கம் கரண்ட் அடிச்ச உடனே வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா டயர்ட் ஆயிடுறாங்க. அப்ப கரெக்டா முத்துவுமே வீட்டுக்கு வராரு. என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல இந்த மாதிரி வீட்டுல இருக்க எல்லாருக்கும் கரண்ட் அடிச்சிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா நடந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. உடனே எங்க வீட்டுல இருக்க விஜயாவுமே சரி அப்போ ஒரு நாள் ஃபுல்லா விரதம் இருக்கணும்னு நம்ம இப்ப இருந்தே சாப்பிட்டாதான் வேலையாகும். சரி சரி மீனா, நீ என்ன பண்றன்னா நல்லா கடைக்கு போ, சிக்கன் ஒரு 4-5 கிலோ எடுத்துக்கிட்டு நீட்டா வீட்டுல சமைச்சு போடு, இன்னைக்கு எங்களுக்கு நாங்க நல்லா சாப்பிடணும். சொல்லப்போனா எங்க எல்லாருக்குமே பயங்கரமான உடம்போலி அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்வதியும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அதே நேரத்துல மீனாவுமே என்னங்க அத்தை இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ சரி சரி போயிட்டு போ, கறி எடுத்துட்டு வந்து சமைச்சு போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் அனுப்பி வைக்கிறாங்க. அதே நேரத்துல மீனா கிளம்பும் போது மீனாவோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு கால் பண்ணி எங்கடி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இந்த மாதிரி நான்வெஜ் எடுக்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொல்றேன் அந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கடைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு இங்க பாரு, இந்த கடையில கறி வாங்கினா சூப்பரா இருக்கும், அது மட்டும் இல்லாம ரேட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி தருவாங்க, நீ வாங்க நான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. அப்ப கரெக்டா அங்க போனதுக்கு அப்புறம் பக்கத்துல மீனாக்கு கால் வந்துருது. உடனே அவங்களுமே சரி நான் ஒரு கால் பேசிட்டு வரேன், நீ கறி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு 5 கிலோ கறி சொல்றாங்க. அதே நேரத்துல அந்த கறியை வெட்டிட்டு இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது, எங்க ரோகிணியோட மாமா தான். சொல்லப்போனா ரோகிணியோட மாமா இங்க கறி கடையில வேலை செய்யறாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சொல்லப்போனா அவருமே இது எதையுமே கண்டுக்காம அங்க வந்த பொண்ணு கிட்டயுமே எத்தனை கிலோமா கறி அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எனக்கு இல்லைங்க, என்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் ஒரு 5 கிலோ வேணும்னு சொல்லிட்டு மீனாவை கை காட்டுறாங்க. இங்க மீனாவை பார்த்தோன்னா அவருமே தூக்கி வாரி போடுது. ஐயோ போச்சு, இது முத்துவோட ஒய்ஃப் ஆச்சு, இந்த பொண்ணு மட்டும் எனக்கு பார்த்துச்சு அவ்வளவுதான், என்ன பண்றேன்னு தெரியலையே, சரி சரி சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கறி வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா மீனாவுமே அண்ணா 5 கிலோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களோட முகத்தை பார்த்தோன்னதான் மீனாவுக்கு சரியான ஷாக்கு. நீங்க ரோகிணியோட மாமா தானே அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ ரோகிணியா, அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. இல்ல நீங்க ரோகிணியோட மாமா தான், நான் பாத்திருக்கேன் உங்களை அப்படின்னு சொல்லி சொல்றப்போ ஏமா நீ ஏன் இப்பதான் முதல் டைம் உன்னை பாக்குறேன், நீ திடீர்னு யாரோ ரோகிணின்னு சொல்ற, அவனோட மாமான்னு சொல்ற, நீ வேற யாரையோ பார்த்துட்டு சொல்றமா அப்படின்னு சொல்லிட்டு அவருமே டப்ப டப்ப டப்புன்னு கறியை வெட்டி இந்த பக்கம் போட்டு கொடுத்துட்டு மீனா கிட்ட கொடுத்த வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வாங்கி தூக்கி உள்ள போட்டுட்டு அவருமே பதட்டமா இருக்காரு. இதை பார்த்தா மீனாக்குமே ரொம்பவே டவுட் ஆகுது, இவர் என்ன இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அவங்க கறியும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்க வழியில இந்த பக்கம் முத்து கால் பண்ணும்போது முத்துக்கிட்டமே எங்க நான் கறி வாங்கிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க, இந்த மாதிரி நான் இப்போ ஒரு கறி கடைக்கு போயிருந்தேன், அங்க ஒருத்தரை பார்த்தேங்க, அது கிட்டத்தட்ட நம்ம ரோகிணியோட மாமா மாதிரியே இருந்துச்சு, ஆனா நானுமே கேட்டேன், ஆனா அவங்க தெரியலன்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னு முத்துவுமே ஆமா மீனா வேற யாரா இருந்திருக்கும், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லங்க அது ரோகிணியோட மாமா தான், எனக்கு தெளிவா தெரியுது, அது மட்டும் இல்லாம அவருமே என்கிட்ட ரொம்பவே பதட்டமா நடந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் முத்துக்குமே டவுட் வருது. சரி அந்த கறிக்கடை அட்ரஸ் சொல்லு, அப்படியே அந்த பக்கம் கேஷுவலா போகும்போது அங்க அவர் இருக்காரா அப்படிங்கறத நான் பாக்குறேன், இல்ல அவர் தான் ரோகிணியோட மாமாங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துமே அந்த அட்ரஸ் வாங்கிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்க மீனாவுமே வீட்டுல கறி அது இதுன்னு இங்க கரண்ட் அடிச்சு எல்லாருக்குமே சமைச்சு போட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இங்க விஜயாவுமே ஒரு நாள் விரதம் இருக்கிறதுக்காக ஒரு வாரம் உட்காந்து சாப்பிடுவாங்க போல இருக்கு. அதுக்காக தான் அந்த எனர்ஜி ஏத்துறதுக்காக நான்வெஜ்ஜா அடிச்சு தள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்க முத்துவுமே எப்பவும் போல சவாரியை முடிச்சுட்டு அந்த லைன்ல வரும்போது அந்த கறிக்கடையையும் பாக்குறாங்க. பார்த்துட்டு அந்த கறிக்கடைக்குள்ள யார் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த பக்கம் அவருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ஆமா இல்ல இவர் ரோகிணியோட மாமா தானே, இவர் அதே மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு இங்க பாருங்க, நீங்க ரோகிணியோட மாமா தானே, நீங்க போய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ அவருமே யாருப்பா நீ என்னமோ இப்ப ரோகிணியோட மாமான்னு கேட்கிற, காலையில என்னன்னா உன்னோட ஒய்ஃப் நீ ரோகிணியோட மாமாவான்னு கேக்குது, உங்க 2 பேருக்கு ஒரு வேலையே கிடையாதா, நீங்களே யாருன்னு தெரியாது, அப்புறம் எப்படி என்கிட்ட நீங்க ரோகிணியோட மாமாவான்னு கேக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவருமே திட்டி விட்டுறாரு. அப்ப மொத்தமும் யோசிச்சுட்டு போகும்போது தான் தெரிய வருது, ஆமா மீனா என்னோட ஒய்ஃப்னு நான் சொல்லவே இல்லையே, இவரே மீனா சொன்னதெல்லாம் சொல்லி என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, அப்படின்னா இவர் உண்மையுமே ரோகிணியோட மாமாவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. யார் இந்த பார்லர் மேடம், ஒருவேளை இவங்க பணக்காரங்களே கிடையாதா, ஏன்னா இவங்க பண்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கு, அதை விட முக்கியமா இவங்க நிறைய பொய் சொல்ற மாதிரி இருக்கு. சொல்ல போனா காலையில மோட்டர் ரிப்பேர் ஆனப்போ இவங்க
அசால்ட்டா போய் குடத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனா ஸ்ருதியால கூட தூக்க முடியல. இவங்க அப்படியே கேஷுவலா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே தெரியல. ஒருவேளை எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்காங்களோ, இந்த விஷயத்தை பத்தி நம்ம ரொம்பவே ஆராய வேண்டியது இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க முத்துவுமே ரோகிணியை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு.